அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா, நம்ம அல்ஹம்து சூரா ஓதுவோம் இல்லையா? இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை உம்முல் குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய அன்னைன்னு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு தஃப்சீர் எழுதுவதாக இருந்தால், அதாவது அலி ரலியல்லாஹு தான் எழுதுவதாக இருந்தாலும் சொல்றாங்க, 80 ஒட்டகைகள் சுமக்கும் அளவிற்கு என்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் தஃப்சீர் எழுத முடியும்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. அலி ரலியல்லாஹு எப்பேற்பட்டவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் பட்டினமாக இருக்கிறேன், அலி அதன் தலைவாசலாக இருக்கிறார்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சிறப்பித்து கூறப்பட்ட அப்பேற்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் நான் தஃப்சீர் எழுதுவதாக இருந்தால், அதாவது விளக்கம் எழுதுவதாக இருந்தால் 80 ஒட்டகைகள் சுமக்கும் அளவிற்கு என்னால் எழுத இயலும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஒட்டகைகளும் 300 புத்தகங்கள் சுமக்கும்னு சொன்னாங்க. அப்போ 300 × 80 24,000 கிதாபுகளுக்கு அல்ஹம்து சூரா 7 ஆயத்து கொண்ட அந்த சூறாவிற்கு விளக்கம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. அலி ரலியல்லாஹு எவ்வளவு விளக்கம் அதுக்கு எழுத முடியும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விளக்கம் அதுக்கு சொல்ல முடியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுங்கிறது அது சொல்லி தெளிவுபடுத்தப்படல. அப்ப அலி ரலியல்லாஹு விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும் தானே? அது எவ்வளவு நம்ம மட்டுப்படுத்தி அளவிட முடியாது. அப்ப அல்லாஹ் அதுக்குள்ள இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள எவ்வளவு ஞானங்களை விளக்கங்களை வச்சிருப்பான். இன்னும் இதுல சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா, குர்ஆனுடைய மொத்த சாராம்சமும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள அடக்கம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய அனைத்து சாராம்சமும் பிஸ்மில்லாஹ்விற்குள்ள அடக்கம். பிஸ்மில்லாஹ்வில் இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த பிஸ்மில்லாஹுடைய ஆரம்ப எழுத்தான முதல் எழுத்தான பாவிற்குள் அடக்கம். அந்த பாவினுடைய அனைத்து ரகசியங்களும் பாவில் உள்ள அந்த நுக்தாங்கிற அந்த ஒரே ஒரு புள்ளியில் அடக்கம்னு சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அப்போ சூரத்துல் ஃபாத்திஹால அவ்வளவு ஞானம் பொதிந்திருக்கு. அதிலிருந்து நம்ம ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். சரியா? இது மஅரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கும், அல்லாஹை அறிந்து அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும், சுலூக்குடைய தஸவ்வுஃபுடைய பாதையில இருக்கக்கூடிய சாலிகீன்கள், முரீதீன்கள், அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக விளக்கத்தை அல்லாஹ் வழங்குவான்னு நான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வச்சவனாக இதை இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹ் எல்லாருக்கும் விளங்குறதுக்கு நசீப தருவானாக. அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து இதனுடைய அஹமியங்களை விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்ஹம்து சூராவுடைய நடுவில் இருக்கக்கூடிய 4வது ஆயத்து. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நீதியாளன், அத்ல் செய்யக்கூடியவன், ஆதில். இதுல அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல 7 சூரான் முதல்ல சொன்னோம், 7 ஆயத்துன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 7 ஆயத்தை அல்லாஹ் சரிபாதியா பிரிச்சு வச்சிருப்பான். 3 ஆயத்து அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி இருக்கும், 3 ஆயத்து அடியார்களை சம்பந்தப்படுத்தி இருக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வரைக்கும் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அவன் அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையோன், நியாய தீர்ப்பு நாளிலும் அதிபதியாக இருக்கக்கூடியவன், அதாவது அகிலத்தில் அதிபதியாக இருக்கக்கூடியவன் அவனே. இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். இது வரைக்கும் அல்லாஹ்விற்கானது. சரியா? இதுக்குள்ள நம்ம போகல. அது தனியா பெருசா பார்க்க வேண்டியது, நாள் கணக்கா வருட கணக்கா பார்த்தாலும் முடியாது. நாம சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் சரியா பார்ப்போம். அடுத்து இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம். இங்கிருந்து ஆரம்பிக்குது அடியானுக்கானது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன்.
ஆமீன். சரியா? உன்னிடமே நாங்கள் உதவியும் தருகிறோம், எங்களை நேரான பாதையிலே வழி நடத்துவாயாக. அந்த நேரான பாதை எதுவென்றால், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, நியமத்து செய்தாயோ, அவர்களை வழி நடத்திய அந்த வழியில். இதுக்கு இன்னொரு இடத்துல எங்க அல்லாஹ் சொல்லியிருப்பான், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகின வ ஷுஹதாஇ வ சாலிஹின். அந்த அல்லாஹ் யாருக்கு நியமிச்சுதான்? மினன் நபியீன, நபிமார்கள், ஷுஹதாக்கள், சரியா, சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், இந்த 4 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நியமிச்சதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பான். அப்பேற்பட்ட பாதையில எங்களையும் வழி நடத்துன்னு அல்லாஹ்ட்ட இந்த அடியான் கேட்கிற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். நீ யார வழி தவற விட்டுட்டியோ அந்த வழி எங்களுக்கு வேண்டாம், அப்படி விட்டுறாத. யார் மேல நீ கோபப்பட்டையோ அந்த வழியேட்டில் இருக்கவங்களே அந்த வழியில எங்களை ஆக்கிறாதுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி இருக்கும். இப்ப மறுபடியும் வந்துடும், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வரைக்கும் ஓகே, அவனைத்தான் எல்லாரும் வணங்குறோம். ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம்னு சொன்னோமா இல்லையா? சொல்றோம். இப்ப நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட தானே உதவி தேடுறோம், எது ஒண்ணு வேணுனாலும். கரெக்டா? இப்போ அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடுவோம் நாங்க தினசரி சொல்றோம். ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை முழுமை பெறாதுன்னு ஹதீஸ்கள்ல இருக்குல்ல. தொழுகையே நிறைவேறாம போயிடும். அப்ப தொழுகை ஒரு மனிதனுக்கு நிறைவேறினா அவர் குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஆகணும். தினசரி 5 வக்து தொழுகையில ஃபர்லு மட்டும் தொழுகிறதா இருந்தாலும் சுபோல 2, லுஹர்ல 4, அசர்ல 4, மக்ரிப்ல 3, இஷால 4, எவ்வளாச்சு? 12, 5, 17 வக்து தொழுகை. 17 வக்து தொழுகையில 17 தடவை அல்ஹம்து சூரா ஒரு நாளைக்கு ஓதுறோம். 17 தடவையும் தொழுகையில நின்றுகிட்டு வ ஈயாக்க நஸ்தஈன் சொல்றோமா, உன்னிடமே உதவியும் தேடுவோம்னு சொல்லி முடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து சாப்பாடு யார்கிட்ட கேட்கிறோம்? அம்மாட்ட கேட்கிறோம், இல்ல மனைவிகிட்ட கேட்கிறோம், இப்படிதானே? இல்ல கடையில போய் சாப்பிட்றவங்களா இருந்தா அங்க பரிமாறக்கூடிய சர்வர்கிட்ட கேட்போம். அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். பசி எடுச்சுல்ல, அப்ப பசிக்கு உதவி உணவு தானே, அந்த உதவி அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், இவங்க தன் பெற்றோர் தகப்பன் இடத்துலையோ, சகோதரன் இடத்துலையோ, கணவர் இடத்துலையோ, மகன் இடத்துலையோ, எனக்கு வீட்டில் அது தீர்ந்துருச்சு, அது வாங்கணும், இது வாங்கணும்னு கேட்கலாமா? அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். இந்த ஆயத்தின் படிக்கு அப்படித்தானே அர்த்தமாகும். இப்ப இது சொன்னா, ஏன்பா நீ அல்லாஹ்ட்ட நான் உங்கள்கிட்ட தான் உதவி தேடுவேன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இங்க வந்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கமே, அடுத்து உடம்பு சரியில்லைன்னா நேரம் என்ன பண்றோம்? டாக்டர்கிட்ட போறோம். இதாவது என்ன சொல்லலாம், நம்ம ஈமான் உள்ளவங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். அங்க அவர் யாரா இருந்தாலும் சரி, மருத்துவர், அவர்கிட்ட போய் எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு போய் நிக்கிறாங்களா இல்லையா? நிக்கிறோமா இல்லையா? நிக்கலாமா? அல்லாஹ்ட்ட நிக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப உடனே என்ன சொல்லுவோம்? இல்ல, அவரு செஞ்சாலும் நம்ம அல்லாஹ் மேல தவக்குல் வச்சுதானே போய் செய்யறோம். அப்ப அப்படித்தானே சொல்லுவோம். உண்மையிலே வெளிப்படையா அவரு வந்து வைத்தியம் பண்ணாலும் அல்லாஹ் தான் அங்க ஷிஃபாவை கொடுக்குறான், கரெக்டா பேசுவோம். உண்மைதான், நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அதே மாதிரி கணவர்கிட்ட கேட்டாலும், தகப்பன்கிட்ட கேட்டாலும், மகன்கிட்ட கேட்டாலும், மனைவி, தாய், மகள் யாராவது வீட்டுல இருக்கவங்க தன்னுடைய வீட்டு தேவைகள் பொருட்கள் அவங்க செஞ்சாலும் அல்லாஹ் தானே அவங்க மூலமா தரான் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தான், அதை தான் நாங்களும் சொல்றோம். இல்லைன்னா வீட்டில் போய் சாப்பாடு மனைவிட்ட, அம்மாட்ட, சகோதரிகிட்ட, மகள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்க போட்டு கொடுத்தாலும் அது அல்லாஹ் தான் அங்க இருந்து கொடுக்குறான். கரெக்டு. இதே தெளிவு தான் எல்லாத்துலயும் இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சரியா? அப்போ உண்மையிலேயே நாம அல்லாஹ்ட்ட தான் கேட்போம்னு சொல்லி அங்க தொழுகையில் நின்று தினசரி சொல்லிட்டு வரோம். சத்திய பிரமாணம் தானே. தொழுகையில் நின்று ஒரு போய் சொல்லிட்டு வரலாமா? சொல்லிட்டு வந்துட்டு இங்க கேட்கறத யோசிச்சு பார்த்தா முன்னுக்கு பின் முரணா இடிக்குதா? அப்ப இடிக்கிறதுக்கு நம்ம இதுவரைக்கும் சொன்ன இந்த காரணங்களை சொல்லி என்ன பண்ணிடுவோம்? தப்பிச்சுக்குவோம். கரெக்டா இல்லையா? இப்படி சொல்லிட்டு அப்ப நீங்க சொல்றது பார்த்தா என்ன இப்படிதான் செய்யவே கூடாது, அப்படி வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க என்ன பண்றீங்க, சரியா விளங்கல, குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். நான் குழப்பல, விளங்காம இல்ல, விளங்காதவர்களும் விளங்கணுங்கிறதுக்காக தான் இதுல பேசிட்டு இருக்கிறோம். இந்த பாடமே அதுக்கு தான். அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட தான் உதவி கேட்போம்னு சொல்லிட்டோம். ஆனா மனிதர்களிடத்துல உதவி கேட்க கூடாது. அந்த வார்த்தையின்படி மனிதர்கள் மூலமா உதவியில் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உதவி இல்லாம வாழ முடியாத மாதிரி அல்லாஹ் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறான். சோசியல் அனிமல், மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லப்படும் இல்லையா? அதாவது என்ன சொல்றது, பிறரை சாராமல் வாழ முடியாத மாதிரிதான் அல்லாஹ் மனிதன் ஆக்கி வச்சிருக்கான். சரியா? ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்ந்து, ஒரு சமூகமா, ஒரு குடும்பமா, ஒரு கூட்டமா தான் வாழ முடியும் மனிதனால. சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது தவறுன்னு நான் சொல்ல வரல. இப்ப இதெல்லாம் நம்ம தெளிவா விளங்குறோம் இல்ல, இதெல்லாம் தெளிவா விளங்குறோம் இல்ல. அப்போ வலிமார்களுடைய, அவுலியாக்களுடைய, அல்லாஹுடைய நேசர்கள் இடத்துல, அவங்களுடைய தர்கா ஷெரீஃப்களுக்கு போய் அந்த இடத்துல துவா செய்யறது மட்டும் தவறுன்னு சொல்ல. துவா யார்கிட்ட செய்யறோம்? அல்லாஹ்ட்ட தான் செய்யறோம். வீட்டுல இருந்து பள்ளியில இருந்து துவா செஞ்சா கபூல் ஆகுமா? கபூல் ஆகுது. சரியா தப்பா? செய்யலாம் தானே. பள்ளிவாசல்ல இருந்து துவா செய்யலாம். சரி, பள்ளிவாசல் மட்டும் தான் செய்யணுமா? அல்லாஹ்வுடைய இல்லத்துல வீட்டுல செய்யக்கூடாதா? வீடுகள்ல செய்யலாம். வாகனத்துல போயிட்டு இருக்கிறோம், பிரயாண துவா ஓதுறோம் இல்ல, செய்யலாம். இல்ல எந்த இடத்துல வேணா என்ன பண்ணலாம், ஒரு மருத்துவமனைக்குள்ள போறோம், பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாம், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் ஓதிக்கிறோம், துவா தான், ஓதலாம் இல்ல. என் கழிவறைக்குள்ள நுழையிறோம், ஓதுறோம்ல துவா, ஓதுறோமா இல்லையா? அல்லாஹ் இன்னி அவுது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. அப்போ துவா எல்லா இடங்களையும் செய்ய சொல்லிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதே போல ஒரு வலியுல்லா, ஒரு இறை நேசருடைய தர்பார்ல அமர்ந்து ஒரு இறை நம்பிக்கையாளன், அவரை போலவே நானும் வலியுல்லா ஆகணும், இறை நேசர் ஆகணும், ஒரு தேட்டத்துல, ஒரு ஆர்வத்துல, அல்லாஹ் மீது கொண்ட காதல்னால அந்த தர்பாருடைய அந்த இடத்துல அமர்ந்து அல்லாஹ்விடத்துல தானே துவா செய்யறாரு. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து துவா செய்யறது மட்டும் எப்படி தப்பாகும்? சரியா? சரி, அப்படி இல்லைங்க, அப்படி செஞ்சா பரவாயில்ல, நேரடி அவுலியாட்ட கேட்டுறாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க மாட்டாங்க, விவரம் தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க, அல்லாட்ட தான் கேட்பாங்க எங்க இருந்தாலும். அப்ப அது குற்றம் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்கலாங்கிறதுக்கு இப்ப எல்லா இடமும் சொல்லியாச்சு. சரி, ஒருவேளை தெரியாதவங்க சிலர் வலிமார்கள் இடத்துல அங்க மசார்ல கேட்டாங்கன்னா அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அது அப்புறம் ரெண்டாவது. இப்போ கேட்கிறாருல, சரியா தப்பா அப்படின்னா மறுபடியும் இங்கதான் ஈயாக்க நஸ்தாயின்ல தான் வந்து நிக்கணும். உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் சொல்லிட்டு, இப்ப நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே, இத்தனை பேருக்கு நம்ம மனிதர்களோட உதவி வாங்குறோமா இல்லையா? இன்னொரு மனிதனுடைய உதவி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்ப அந்த மனிதன்கிட்ட உதவி வாங்கலாமா? வாங்குறோம் இல்ல. அப்ப தனக்கு எது சாதகமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு நல்லா தனி ஒரு விளக்கத்தை கொடுத்து நாம நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா எதுவெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதுக்கு வேறொரு காரணத்தை என்ன பண்றோம், அதன் மீது சுமத்துறோம். இது சரியான தப்பு தானே? அப்ப சிந்தித்து உணர்றவங்களுக்கு இதுல அநேக விளக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். என்னால தர முடியாது, அல்லாஹ்வால தர முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப அந்த அடிப்படையில அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணுவான், விளங்க வைப்பான். சரியா? இப்போ இந்த அடியான் அந்த மற்ற மனிதன்கிட்ட கேட்டு வாங்கும் போது ஒரு வலியுல்லாட்ட கேட்கறதுனால எனக்கு தப்பா தெரியலையே. சரி, வலியுல்லா உயிரோடு இருந்தா சரிங்க, அவரு தான் மௌத்தாயிட்டார்ல, மௌத்தாயி அடக்கமும் செய்யப்பட்டார்ல, அப்ப அவர்கிட்ட சொல்லி செஞ்சா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவர்கிட்ட சொல்லி எங்க மூலமா, அவர் மூலமா துவா செய்ய சொல்லி நாங்க கேட்போம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா? அவரே மௌத்தாயிட்டார், அவர் எப்படி உங்களுக்காக துவா செய்வாரு, அவருக்கு எப்படி கேட்காதுன்னு சொல்றாங்க. பத்ர் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காஃபிர்கள்ல என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க இல்லையா? காஃபிர்கள்ல பத்ர்ல அந்த கொல்லப்பட்ட அந்த என்ன சொல்றது, காஃபிரினுடைய சடலங்கள் எல்லாம் எடுத்து அங்கிருந்து ஒரு கிணத்துல சஹாபாக்கள் எல்லாம் போட்டாங்க. அந்த ஜனாசா உடல்களை, உயிரற்ற உடல்களை போட்டாங்க. போட்டு எல்லாம் அவங்கவுங்க கிளம்பிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நின்று, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா
அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், இவங்க உயிரோடு இருக்கும்போது நீங்க சொன்னது கேட்டிருந்தா இப்ப இந்த உயிரை விட்டுட்டு இப்ப பிணமா கடந்திருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க உயிரற்ற நிலையில் இருக்காங்க, இப்ப போய் அவங்க கிட்ட பேசிட்டு கேட்கவா போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அறிய மாட்டீர்கள், முன்பை விட இப்பொழுதுதான் அவள் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்க நபிசாசம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்ப நபிசாசம் போய் சொன்னாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்போ என்ன சொல்லுவீங்க? வேற ஒரு ஹதீஸா இல்ல அந்த குர்ஆனோட ஆயத்து, அதாவது நபியே உங்களால அவர் என்ன பண்ண முடியாது, அல்லாஹ் சொன்னதாக சொல்ல அந்த ஆயத்துல இறந்தவருடைய நீங்க என்ன பண்ண முடியாது, கேட்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்தை தான் தூக்குவாங்க, சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் என்னங்க சொல்றான், நபியே உம்மால் அவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு தான் அல்லாஹ் சொல்றான். இங்கேயும் நபிசாசம் என்னால் கேட்க செய்ய முடியும்னு சொல்லலையே, அங்க அல்லாஹ் தான் கேட்க செய்யறான். இறந்தவர்களுடைய காதுகளுக்கு கேட்கும் சக்தியை யார் தரா? அல்லாஹ் தான் தரான். அப்ப அல்லாஹ்வால தர முடியும் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர முடியாதுன்னு ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அல்லாஹ்வால முடியாதுன்னு நாங்க சொல்லப்பட்டிருக்குதா? அப்ப அல்லாஹ்வால் முடியும். ஒவ்வொரு பொருளுக்கும் வெளிரங்கமான ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ரங்கமான ஒரு அர்த்தம் இருக்கும், நேரடியான ஒரு அர்த்தம் இருக்கும், எதிர்மறையான ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல நபியே உம்மால் முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா எம்மால் முடியும்னு அர்த்தம், அப்படிதானே? அப்ப அல்லாஹ் அங்க அவர்கள் கேட்க வச்சிருக்கான். அப்படிங்கிற போது காஃபிர்களாக இருந்து கொல்லப்பட்டவர்களுக்கே அல்லாஹ் கேட்க செய்யும் போது, அல்லாஹுடைய நேசர்களாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்காக வாழ்ந்து மறைந்த இறை நேசர்களை அல்லாஹ்வால் அவர்கள் நாடி வரக்கூடிய அவர்களுடைய நேசர்களுடைய பேச்சுக்களை, கோரிக்கைகளை, துவாக்களை கேட்க செய்ய முடியாதா? அவர்களுக்கு கேட்கும் திறன் இல்லாமல் இருக்கலாம் அந்த வலிமார்களுக்கு. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வால் அந்த வலிமார்களுக்கு, அந்த இறை நேசர்களுக்கு கேட்கும் திறனை கொடுப்பான். இன்னும் சொல்ல போனா அவர்களை இறந்து விட்டவர்கள் சொல்லாத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அவர்களை இறந்து விட்டவர்கள் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே, புரியுதா? வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ் பல் அம்வாத்தும் வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ். நீங்க என்ன பண்ணாதீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்தவர்களை இறந்து விட்டவர்கள் சொல்லாதீங்க. பல் அஹ்யா, மாறாக அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். வலாக்கில்லா தஷ்குரூன், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் நல்லா சொல்றான். சரி, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவர்களுக்கு கேட்கும் ஆற்றலை கொடுத்திருந்து அவர்களிடத்துல இவங்க சொன்னா அவர்களுக்கு மன்றாட்டம் வைக்கிறதுல சாத்தியம் இல்லாத ஒன்றும் விஷயம் இல்லை. ரெண்டாவது, அவர்களின் பொருட்டால் அவர்கிட்ட கேட்கல, அவர்களின் பொருட்டால் கேட்கறதுல வசீலான்னு சொல்லுவோம். வசீலா வச்சு தேடலாமன்னா பாங்கு துவாவே வசீலா தானே. பாங்கு துவால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா வச்சு தானே கேட்கிறோம். அப்ப வசீலாவை என்ன பண்ணா இவருடைய பொருட்டால யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுன்னு கேட்கறதுல அந்த வகையிலையும் குற்றம் இல்லை. அப்ப ஆக அந்த அடிப்படையில இப்போ இதெல்லாம் சொல்றதுனால நான் வலிமார்கள்ட்ட போய் நேரடியா அவுலியாக்கள்ட்ட தர்பார்ல போய் தர்கால போய் கேளுங்கன்னு சொல்ல வரல. அல்லாஹ்விடத்துலதான் கேட்கணும், எங்க இருந்தாலும் அல்லாஹ்விடத்துலதான் கேட்கணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. சிலர் அறியாமல் செய்யறாங்கன்னு சொல்றீங்களே, அந்த அறியாமல் செய்யறதுல கூட குற்றம் இல்லைன்னு சொல்ல வர. நீங்க இந்த உயிரோடு இருக்கக்கூடிய பிற மனிதர்கிட்ட போய் நீங்க கேட்கறது குற்றம் இல்லைன்னா அவரிடத்துல கேட்கறதும் குற்றம் இல்லதான். அவரிடத்துல கேட்கறது குற்றம்னா நீங்க உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் இடத்துல போய் உங்களுக்காக உங்களுடைய உடல் நல சரியான்னு கேட்கறதோ, உணவு தாங்கன்னு கேட்கறதோ, மற்ற விஷயங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு கேட்கறதோ குற்றம் தான். ஏன் ஈயாக்க நஸ்தாயின்னு ஒவ்வொரு துறையிலும் சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு ரகாத்திலையும் சொல்லியிருக்கீங்க, உன்னிடமே உதவியும் தேடுவோன்ட்டு. அப்ப அதுக்கு நாம நேர்மையா இருக்கணும்னா கேட்கவே கூடாது, சாத்தியம் இல்லை தானே. அப்போ விளங்க வேண்டிய முறையில நம்ம விளங்கணும்னு நினைச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு விளங்குறதுக்கு தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து நமக்கு தெளிவான மஅரிஃபத்துடைய ஞானத்தை பரிபூர்ணமாக வழங்கி அவனுடைய அகமியங்களை தெளிவாக உணர்ந்து விளங்கி அவனுடைய அவுலியாக்களாக இம்மை மறுமை இரண்டிலும் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.